நம்மளோட ஓன் பிராண்ட் ஹாரோஹி ஹில்ஸ் ஹலாலான முறையிலும் நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான முடிக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. நாளை வாரத்தில் உங்களோட ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இதை ஆர்டர் பண்ண வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிகல் லாபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, வெறும் பட்டாணியும் பட்டர் பீன்ஸையும் வச்சு ஒரு கறி ஸ்டைலில் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா லீஃப். ஸோ இந்த ரெசிபி வந்து நம்ம ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் தான் இருக்க போது, பட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரு வெஜ் ஐட்டம் தான். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண தக்காளி 2. இதுக்கு நிறைய தக்காளிலாம் ஆட் பண்ணணும் இல்லை, பிகாஸ் நான் ஒரு பவுல் அளவு பட்டாணி எடுத்திருக்கேன் அப்படின்னா பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் தக்காளி போட்டிருக்கேன். பட்டர் பீன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து சில பேருக்கு கிடைக்காது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது நீங்கள் பட்டாணிக்கும் பட்டர் பீன்ஸுக்கும் தான் இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு பீன்ஸ் வெரைட்டி இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கறி ஸ்டைலில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூனு காரத்துக்கு சில்லி போட்டுக்கோங்க, சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. பட் நான் வந்து 1 ஸ்பூன் தான் போடுறேன். இந்த பட்டர் பீன்ஸ் வந்து நான் கொடைக்கானல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிறதுக்கு சான்ஸில் நான் தேடி பார்த்துட்டேன் இங்கே இருக்கிற நான் ஊரில், பட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பட்டர் பீன்ஸ் நிறைய கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அதை மாடியில் போய் காய வச்சுருங்க. இதை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணுறப்போ அது காஞ்சிருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு சுடுதண்ணி பவுலில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டு ஊற வச்சுக்கோங்க. முதல் நாள் நைட்டே, மறுநாள் சமைக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பட்டாணியும் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெரைட்டியை நீங்கள் பட்டர் பீன்ஸு, பட்டாணி, ரெட் பீன்ஸு, இந்த மாதிரி நிறைய பீன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. பிங்க் கலர்லலாம் பீன்ஸ் இருக்கும். பிங்க் கலர், பர்பிள் கலர், வயலட் கலர், இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட்டே போட்டோம், கரம் மசாலா. கரம் மசாலா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க. கரம் மசாலா நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குகிற பாக்கெட் வெரைட்டி எதுவும் போடாதீங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ரெசிபி நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் வேக வைக்கிறப்போ குக்கரில் பட்டர் பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். பிகாஸ் பட்டர் பீன்ஸ் வேகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். பச்சை பட்டாணின்றனால, காய வைக்காத பட்டாணின்றனால அது வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ இது வெந்துட்டு இது வேகாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் இது நல்லா இருக்காது பார்க்குறக்கு. ஸோ அதனால் நான் பட்டர் பீன்ஸை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இது எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பட்டாணியே போடுறேன். பிகாஸ் இது பச்சை பட்டாணி டக்குன்னு வெந்துடும்ன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணி எல்லாமே ஒரு செமி கிரேவி அளவில் வற்றணும். ஸோ இது நல்லா வற்றின பின்னாடி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்போ ஒரு 2 எக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பீன்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக் போட்டுக்கலாம். 3 போடனாலும் போட்டுக்கலாம். பட் இந்த அளவுக்கு இந்த 2 எக்கு போதும் தான். எக் யோக் யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணாமல் யோக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது போட்ட பின்னாடி தேவையான அளவு சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து முன்னாடியே கரெக்டாக தான் போட்டேன். ஸோ எக் மிக்ஸ் பண்ணுறப்ப இது கரெக்டாக தான் இருக்கும். இது பார்க்க இப்படி தான் இருக்கும். பட் மிக்ஸ் பண்ண பின்னாடி இதோட லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு பட்டாணியும் பீன்ஸும் சேர்ந்ததில் எக் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்கள் நாக்கை விட்டு போகவே போகாது. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம ரெசிபி பக்காவாக தயாராகிடுச்சு. இனி நம்ம சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.